பாப்பா என்ன என்ன குரல் ஒசருது? கரண்டியால மண்டையில நங்கு நடிச்சுட்ட வலிக்கு. அதுக்கு தானே அடிக்கிறது. ஏன் பாப்பா நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, திடீர்னு எதுக்கு இப்படி உனக்கு கோவம் ஆவேசம் எல்லாம் ஒரு சேர வந்து தொலைக்கி? நீ பண்ண காரியம் அப்படி. இன்னும் ஏதாவது பேசி என் ஆத்திரத்தை கலராம மரியாதையா இந்த வீட்டுக்குள்ள கிடக்கிற வழிய பாருங்க. என்னது? ஆமா, இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகக்கூடாது. இது வேற நின்று பேயாட்டம் ஆடிட்டு கிடக்கு, தலையும் புரியாம வாலும் தெரியாம. யார் என்ன சொன்னாலும் அப்படியே மண்டையில ஏத்துக்கணுமா? முன்ன பின்ன யோசிக்கிறதும் கிடையாது, ஆராய்ச்சி பண்றதும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து நின்று ஆட வேண்டியது, நாம கூட சேர்ந்து தாளம் போட வேண்டியதுதான். எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி இன்னைக்கு முக்கியமான காரியம், கண்டிப்பா போயே ஆகணும்னு பார்த்தா நான் வந்து நிற்கணும் மறிக்கால. என்னமா போற காரியம் உருப்படுமா? நானே இன்னைக்கு ரொம்ப நல்ல காரியத்துக்காக போறோம், நல்லா சந்தோஷமா போகணும், நல்லா போகணும்னு பார்த்தா இதுக்கு பிறகு போனா அந்த காரியம் உருப்பிட்ட மாதிரிதான். என்ன வாக்குல முணங்குறீரே? ஐயோ தெய்வமே, உன்னை பாக்கிட்ட பிறகு காரியம் நடக்குமா? அதானே, அந்த பயம் இருக்கட்டு. சரி, ஒரு டம்ளர் காஃபி சூடா கிடைக்குமா? ஏன் அத அங்க போய் கேட்க வேண்டியதானே? எங்க? அதான் உமர ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட போய். என்னது ரெண்டாவது பொண்டாட்டியா? அதுவும் எனக்கு தெரியாம? யாருடைய மாதிரி அந்த புண்ணியவதி? ஓஹோ, இப்பதான் எனக்கே விஷயம் புரியுது. அதான் இவ இந்த ஆட்டம் வந்து ஆடிட்டு கிடக்காளா? அதானே பார்த்தேன். ஐயோ, இதை என்னமே எப்படி ஏமாத்திட்டு நம்ம எப்படி வெளியில போக? காப்பி போட போவா, அதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம வெளியில எஸ்கேப் ஆயிலன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. ஆமா, அவ என்ன விட அழகா. யாரு? வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் ரெண்டாவது பொண்டாட்டி தானே. அப்பமே சொன்னாங்க அந்த ஆளை நம்பாத நம்பாதன்னு. கடைசியில தலையில மண்ணை வாரி போட்டுட்டார்ல. இதான் எமக்கு எல்லாம், நீதான் என் உலகம், உன்னை தவிர எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்தல. அதுக்கு நல்ல செருப்பால அடிச்சிட்டு இருந்தீரு. இது யாரு கொளுத்தி போட்ட வேலைனே தெரியலையே. நல்லா வேணும் எனக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா வேணும். அப்பமே அவ சொன்னா. எவ்வளவு இருக்கும்? நான் தான் கேட்கவே இல்லை. என் மாமா மாதிரி தங்கமானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு அவகிட்ட வேற பெருமையா பேசிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா இப்பதானே குட்டே வெளிப்படுது. பாப்பா, என்ன சொல்ல வரனே புரியல. ஆமா, அவன் அவ்வளவு அழகா, அதுவும் என்ன விட. நானும் சின்ன பிள்ளையாட்டம் வெட வெடன்னு இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடி திரிஞ்சவதான் என் சின்ன வயசுல. ஆனா என்ன, இந்த பிள்ளைங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உடம்பு சதப்பிடிப்பா போயிட்டு, அதுக்காண்டி என்ன விட்டுட்டு இப்படிதான் வேற ஆளை தேடி போவீர நீரு. உனக்கு எந்த வகையில நான் குறை வச்சேன்? இப்ப இவ யார என் ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான்னு தெரியலையே. கேட்கலாமா? கேட்டாலும் பிரச்சனை தான், கேட்காட்டும் பிரச்சனை தான். பாப்பா, எனக்கு அவசர சோழி இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலாமா? என்னது? நீங்க கொஞ்சிட்டு பலாவிட்டு வர வரைக்கும் நான் காத்திருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வைக்கணுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிள்ளு கிரையாட்டேன்னு தெரியுதா? இப்ப என்னை விட உங்களுக்கு அவ ரொம்ப முக்கியமா போயிட்டா. என்ன இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்தீங்களா, அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இதுதானா? அப்போ ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆக்கிட்டீங்களா நீங்க? ஐயோ, நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு வேற வெளி இடத்துல தான் வேலை. ஓ, அப்ப அவ வீட்டுக்கு எப்ப போவீங்க? அப்படி யாருமே இல்ல, இருந்தா தானே போறதுக்கு. அப்போ இருந்தா போவீங்க, அப்படிதானே? என்ன நின்னு முன்ன வந்தா முற்ற பின்ன வந்தா இடிக்கிற? நான் இங்க ஒருத்தி வயிற்றச்சல் தாங்காம நின்னு புலம்பிட்டு இருக்கேன். அத காது கொடுத்து கூட உங்களுக்கு கேட்க முடியல. என்னோட உங்களுக்கு அவ பெருசா போயிட்டா. என்ன? இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது. இதுக்கு வேற வழியை தான் கையாளணும். பாப்பா பாப்பா. என்ன? கோவப்படும்போது கூட நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? இதையும் அவ சொன்னா. எக்கா, நீ அந்த ஆளை ரொம்ப நம்புற, நம்பாத நம்பாத, கடைசியில உன்னை நட்டாத்துல கொண்டு விட்டுருவாருன்னு. அது சரியா தானே இருக்கு? அது எவ? அதான் அவதான் அப்பமே சொன்னா. நீ உண்மையை கேட்கும்போது கொஞ்சம் உஷாரா நில்லு, அந்த ஆளு விட்டா உன்னையும் ஏமாத்திட்டு உன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுவாருன்னு. அது சரியா தானே இருக்கு? நான் அழகா இருக்கேன்னு சொன்னதும் உடனே மைக்கி அப்படியே மாமான்னு கேட்டுட்டு ஈன்னு பல்ல இழிச்சிட்டு உடனே உங்களை திறந்து வெளியில விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களோ? அது மட்டும் கனவுலயும் நடக்காது. பாப்பானா கொக்கானா? ஐயோ, நம்ம தலையில இடிய தூக்கி போட்டா அந்த படுபாவி யாருன்னே தெரியலையே. இங்க பாருமா, கோவப்பட்டா எப்படி? சுத்தமா உன்னை பார்க்க சகிக்கவே இல்லை. நீ சிரிப்பா இருக்கும்போது உன் முகம் நல்லா கலையா இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கோவப்படும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீங்களா? அது அப்படி வேற சொல்லி தொலைச்சுட்டோமோ? எப்படி போனாலும் நம்ம போடுற விட்டையே தூக்கி நம்மளே மடக்குறாளே. அந்த சொன்ன அந்த புண்ணியவதி யாருன்னே தெரியலையே. சரி பாப்பா, யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இருந்துச்சு மாமா, ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவ மூஞ்சிலே எட்டிட்டு 2 குத்து விட்டுட்டு என் மாமா ஒண்ணு அப்படிப்பட்டவர்ல, ரொம்ப நல்லவர், தங்கமானவர்னு பெருமையா பேத்திக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க கடைசியில அவ சொன்னபடியே பச்சை கலர் சட்டை தேர்ந்தீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க மாமா நீங்க. என்னது பச்சை கலர் சட்டையா? ஆமா, அந்த அழகு தேவதை. மாமா, நீங்க இன்னைக்கு பச்சை கலர் சட்டையில தான் வரணும், அந்த சட்டையில தான் நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க அதை போட்டிருக்கும் போதுதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளாமா எப்பவுமே. ஆனா நீங்க என்னோட ட்ரேட்மார்க் இதுதான்மா,
ட்ரெஸ் கோட் இதுதான், நான் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க இதுல தானே இருப்பீங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் போனா போதுன்னு உனக்காண்டி நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே நீங்க பச்சை கலர் சட்டையை தேடுறீங்க பீரோல. ஏன்னா உங்களோட ரெண்டாவது பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, அதை கண்டிப்பா நிறைவேற்றணும் அதானே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தைக்கு இப்படி கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு கதை கட்டி கடைசியில் அவளுக்கு எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டின்ற பேரும் கொடுத்து அவள் யாரு எப்படி இருப்பா எதுவுமே எனக்கு தெரியாது அவளை பற்றி வச்சு என்கிட்ட இப்படி சண்டை போட்டு இதெல்லாம் தேவையா? ஓ ஆமாம், உண்மையில அப்பெல்லாம் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல, யார் எது சொன்னாலும் நான் காது கொடுத்து கேட்கவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன்னு. ஆனா அவ ஒருத்தியை தவிர அவ என்ன சொன்னாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு ஆன்னு தலையாட்டிட்டு வந்துருவேன். அவ சொன்ன வேலை தான் இது. அப்படி போட அருவலை, இதெல்லாம் அவ பார்த்த வேலை தானா? அப்பவே சொன்னா அந்த ஆடுகாலி சொன்னதை நான் கேட்டிருக்கணும். எல்லாம் உங்க மாமா பொண்ணு தான், அவ சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க அவளை மாதிரி நீ இருன்னு? ஐயோ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. யோ மச்சான் இங்கேரியா, நான் முதலும் கடைசியுமா சொல்றேன், மரியாதையா நான் சொல்ற வேலையை செய்யறீரா இல்லையா? என்னட்டி மிரட்டுறியா? இல்ல எச்சரிக்கிறேன். அட போடி, நான் என் பொண்டாட்டிக்கே பயப்பட மாட்டேன். ஓஹோ அப்படியா சங்கதி? இங்கே இரு, நான் ஒன்றும் நீ வச்ச ஆள் இல்லை. வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் எனக்கே இங்க ஏற்கனவே 1008 ஜோலி கிடக்கு. அதை பார்க்கவே எனக்கு நேரம் காண மாட்டேங்குது. இதுல நீ வேற உசுரை வாங்கி தொலைக்க. அதான் உன் புருஷன் கிடக்கால, அவன்கிட்ட வேலை வாங்க வேண்டியதானே. என்னாலாம் வந்து கொண்டாட முடியாது. இங்கே மச்சான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு உங்க இஷ்டம். பின் விளைவுகள் எது வந்தாலும் சரி நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த நேரம் வந்து இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன மட்டும் குத்தம் குறை ஏதாவது சொன்னீரு அப்ப தெரியும் உமக்கு. என்ன கட்டி ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? ஐயோ நாங்கெல்லாம் யாருப்பா உங்களை மிரட்டுறதுக்கு? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, நாங்க வந்து மிரட்டி நீங்க பயந்து அதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா சொல்றேன் மனசுக்கு பட்டதை. ஏன்னா பிற்பாடு நீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்னன்னு என்ன கேட்கப்படாதுல, அதுக்காண்டிதான். இங்கே இரு, உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கமா, பாத்துக்கிடுவோம். அதே தான். ஓஹோ அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேரா? சரி சரி. ஆனாலுங்க அவளுங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியலமா, நம்மளதான் போட்டு பந்தாடல கிடந்து. ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துக்கு நிம்மதி எங்கன்னா கிளம்பி போக முடியுதா? இல்ல இந்த சட்டையை வேற காங்கல. அவ கண்ணை கட்டி கிணத்துல குதினால குதிச்சு விடுவா. இவகிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி என்னத்தை புரிய வச்சு இன்னைக்கு இந்த காரியம் நடந்தபடிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு தான் நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆசாசியா கிளம்புனேன். இனிமே இவ வாயில நின்று கிளம்பி விடிஞ்ச மாதிரி தான். எம்மாடி நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், பயப்படாத. போய் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் போட்டு கொண்டு வா. ஒருவேளை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு வையன், நான் கடக்கல கயிறு அதை எடுத்து வந்து கட்டிலோட சேர்த்து கட்டி வச்சுட்டு பிறப்போ. ஐயே என்னடா இது, இந்த விஷயம் இப்படி சப்புன்னு முடிஞ்சு போயிட்டேன். நாமளும் இந்த மனுஷன் வந்து ரொம்ப பெருசால எதிர்பார்த்தோம், இப்படி கமுக்கமா வந்து உட்காந்து விட்டாரு. ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமோ? மெல்ல மாடு நம்மகிட்ட படிஞ்சு வர மாதிரி தெரியுத. இதுதான் நேரம். பாப்பா யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்டு தலையாட்டிடுவியா? அவ ரொம்ப நல்லவதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி அவ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிடுவியா? ஒருவேளை கண்ணை கட்டி கிணத்துல குதினாலும் குதிச்சு விடுவ போல இருக்க. யார் எது சொன்னாலும் சரி, ஏன் நானே சொன்னாலும் சரி, அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும். நாம இத்தனை வருஷமா சேர்ந்து அந்யோன்யமா ரொம்ப சந்தோஷமா எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையா? உண்மையே இல்லையா நம்ம வாழ்க்கையில? யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதை கேட்டுட்டு இப்படி வந்து என்கிட்ட சண்டை பிடிக்கிறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? அவ ஒரு வேலை சொன்னா பாத்துக்க என்கிட்ட, நான் அதை செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்படி நம்ம கடையில சண்டையை மூட்டி உன்னை கிளப்பி விட்டுருக்கா பாத்துக்க. அவ சொன்னதை கேட்டு நீ நம்பி அதுவும் என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே, என் மனசு எம்பட்டு சங்கடப்படுது தெரியுமா? ஏன் பாப்பா இப்படி நீ என்ன உசுரோட கொள்ற? என்ன பார்த்து, அதுவும் என்ன பார்த்து எப்படி பாப்பா இப்படி உனக்கு ஒரு கேள்வி கேட்க மனசு வந்துச்சு? இதுக்கு பேசாம நீ என்ன உசுரோட வச்சு கொளுத்திருக்கலாமே, நிம்மதியா செத்து போயிருப்பேன். நானா உனக்கு துரோகம் பண்ணுவேன்? ஏன் நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு நான் உண்மையா தானே இருக்கேன். என்னை பார்த்து இப்படி கேட்க, அதுவும் நீ என்ன சந்தேகப்படுறிய, அதை கேட்கும் போதே ஏன் பாப்பா என் மேல உள்ள நம்பிக்கையெல்லாம் தொலைச்சிட்டியா? ஆனா ஒண்ணு, யார் என்ன சொன்னாலும் சரி நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன். ரொம்ப என்ன இந்த மனுஷன் ரொம்ப படம் காட்டுறாரு, இது நல்லதா படலையே. யோ சுந்தரே இங்கேரியா, இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் வேற யார்ட்டனா வச்சுக்க. இங்கேரு மரியாதையா இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல ஊரை கொட்டி நியாயம் கேட்கவா? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் பாத்துக்க. நானும் இன்புட்டு தூரம் படிச்சு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்கவும் மாட்டேங்கிற, என் வார்த்தையை மதிக்கவும் மாட்டேங்கிற, என்னையும் சுந்தரன் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அந்த அளவுக்கு அந்த கிறுக்கி உன் மனசை மாத்தி வச்சிருக்க. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடி அம்மா நட இது, கொஞ்சம் வேகமா போனாதான் என்னவா? ஒரு 4-8 வரசதான் வையன். என்ன தரைக்கும் நோகாம காலுக்கும் நோகாம இதெல்லாம் ஒரு நடந்துட்டு கிடக்கா பாரு கிறுக்கி. பாத்துட்டியம்மா
பார்த்து கொஞ்சம் பையதான் போ. ஒருவேளை நீ வேகமா போனன்னு வையன், பிறகு காலுக்கும் நொந்து தரையும் தேஞ்சி அனாவசிய செலவு தானே. என்னத்துக்கு டாக்டர் கொண்டு கொடுத்துக்கிட்டு? என்ன நான் சொல்றது சரிதானே? நக்கலு. பிறகு மணி ஆகுதுல, எம்பட்டு நேரமாக தான் நீயும் நடந்துட்டே கிடப்ப. இங்கே வெயில் பாரு எப்படி மண்டையை பொழக்குதுன்னு. ஏற்கனவே உனக்கு சுகரு ப்ரெஷருன்னு 1008 நோயை வர வாங்கி வச்சிருக்க. இந்த வெயில் தாங்க முடியாமல் நீ மயக்க ஏதாவது போட்டு விழுந்துட்டா அப்புறம் எனக்கு தானே சிரமம். வீட்டில் நான் உள்ள எல்லாருக்கும் நான் என்ன பதில சொல்ல? வாயை திறந்தா மூடவே மாட்டா கிறுக்கி. நான் தான் மாட்டேன் நான் சொல்றேன். பிறகு கோயிலேருந்து கிளம்புன நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். நல்லா மூக்கு முட்டை ஒரு பிடி பிடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கு நிம்மதியாக போட்டு எந்திரிச்சிருக்கலாம். அதுக்கு இல்லாமல் நடையிலே கழிச்சிருவ போல இருக்கு. இன்னி ஒரு நாள் பொழுது பூரா யாருடி இவ? நான் ஆசைப்பட்டா அப்படி நடக்கேன், உண்மையிலே முடிய மாட்டேங்கி. அதான் இப்ப வயசாயிட்டே போகுதுல, நட தள்ளாடுதுல. ஒருவேளை கொஞ்சம் வரசா போனா தள்ளாட்டம் கொடுத்து நட ஆட்டம் கண்டு கீழே கீழே விழுந்துட்டுன்னு வை, பிற்பாடு பிரச்சனை எனக்கு தானே. இதனால என் மகனும் சேர்ந்து கிடந்து தானே பாதிக்கப்படுவான். அதுக்காண்டிதான். அம்மா எம்பட்டு நல்ல என்ன உனக்கு? என்னடி என்ன? யாருக்கு? உனக்கு. உனக்கு நடக்க முடியல, அதை நான் நம்பணும். அட நெசமா தாண்டி சொல்லிடுறேன். ஆமா சொன்னவ 5-6 கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்சிருக்குன்னு. என்ன இழுப்பி வேண்டி கிடக்கு? தோட்டத்துக்கு கிளம்புறேன்னு வீட்டு வாசப்படியில ஒத்த காலை தான் வச்சிருப்ப. நிமிர்ந்து பார்த்தா தோட்டத்துக்குள்ள கிடப்ப. நீயாவது மெதுவா நடக்கிறதாவது அதுவும் முடியலன்ட்டு அதை வேற நான் நம்பணும். இதுக்கிட்டு 4-8 இந்த ஊரையே ஓட்டம் பிடிச்சி வலை வந்து சுத்தி பாக்குறவ நீ. உனக்கு நடக்க முடியல, அதையும் நான் நம்பணும். என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி தெரியல பத்தியா? இப்ப நடக்க முடியல அப்படின்னு பையன் நடக்கா. இந்த பிள்ளை வேற தூக்கி சுமக்கவே முடிய மாட்டேங்க. கால் வேற ரொம்ப நொந்து போகுது. சரி கொஞ்சம் வேகமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா நீ எங்க நடக்க விடுற? கொஞ்சம் குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடலான்னு பார்த்தா எங்க நீயும் கேட்க மாட்டேங்கிற. உன்னை விட்டுட்டு போகையும் யோசனையா இருக்கு. ஆமாண்டி, இல்லையா பின்னா உனக்கு தான் வயசாகிட்டே போகுது. அதான் இந்த சின்ன குழந்தைய கூட தூக்கி சுமந்து நடக்க முடிய மாட்டேங்கி. பேசாம ஏன்ட்ட கூட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறேன். யாருக்குமா வயசாயிடுச்சு? ஆனா பிள்ளைங்க ஓடி பிடிச்சி விளையாடுற மைதானம் இருக்குல்ல, அங்க வரியா? வேணும்ட்டா 2 பேத்துக்கு ஓட்ட பந்தயம் வைப்போம். அப்ப தெரியும் நொண்டி குதிரை யாருன்னு. உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கோ? நொண்டி குதிரை சண்டித்தனம் பண்ணுதுங்கிற. இங்க இரு, நான் ஒண்ணு வேணும்ட்டே நடக்கலட்டி. செருப்பு வந்து போச்சு. இதோட காலை இழுத்து இழுத்து வைக்கிறதா ரொம்ப சரியா இருக்கு. ஓஹோ, இதான் சங்கதியா? கொண்டாத முதல்ல. விட்ரி, செருப்பு விட்ரி. எதுக்கு உனக்கு இந்த பிஞ்சு பொண்ணு செருப்பு? அதே தான் நானும் கேட்க. உனக்கு எதுக்குடி இந்த பிஞ்சு போன செருப்பு? எனக்கே ஆக மாட்டேங்கி. இதை போட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. இதுல நீ என்ன மாட்டிட்டு நடப்ப, அதுவும் சின்ன பிள்ளையை தூக்கிக்கிட்டு. ஆமா செருப்பு இல்லாம தான் காலு ரொம்ப சுடுதுன்னு இந்த செருப்பை வந்து பிடுங்குறாவ பாரு. ஆளை பாரு. நடு வீட்டுல கொண்டு வச்சு மாலை மரியாதைலாம் போட்டு பூஜைலாம் பண்ணி சூடத்தை ஏத்தி நல்லா சுத்தி காமிச்சு அதை கண்ணில் ஒத்திக்கணும். அப்ப மாச்சம் எனக்கு ஒரு நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்காண்டிதான் கேட்க. கொண்டா அந்த பிஞ்சு போன பொக்கி சட்டை. அறிவு கெட்டது. பிஞ்சு போச்சா அந்த ஆளை தலையை சுத்தி தூக்கி எறிவோமான்னு இருக்கிறத விட்டுவிட்டு பொக்கிச மாட்டை வச்சு பாதுகாக்குது பாரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஒரு புது செருப்பு வாங்க கூடவா வக்கில்ல? நீ ஆசையா 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்திய உன் சீமந்த புத்திரன் அவன் ஒரு செருப்பு கூட வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டானா?